ஹாய், ஒரு வழியாக நம்ம கருண்யா வந்து சேர்ந்துட்டோம். பாருங்களேன், இங்கே கிட்ஸ் வந்து ப்ளே ஏரியா வந்து நிறையா இருக்குது. நிறையா குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த ஃபிஷ் டேங்கை பார்த்தா குழந்தைங்களுக்கு எப்படி தான் இருக்குமோ, எல்லா குழந்தைங்களும் வந்து அந்த ஃபிஷ்ஷை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அப்புறம் என்ன, ஃபிஷ் டேங்க் ஏரியாவை தாண்டி வெளியே வந்தால் அப்படியே சுற்றி பார்க்க வேண்டியது தான். நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஜீசஸ் சாங்காக போட்டிருந்தாங்க. பாலுவும் சுபாவும் அங்கங்கே நின்று கதை கேட்டுட்டு இருந்தாங்க. தீக்ஷுக்கு வேற நான் அவனை ஃபோட்டோ எடுக்கலான்னு போவோம். நாங்கள் வந்த டைம் நல்ல வெயிலுங்க. இந்த மாதிரி ஒரு இடம் அழகாக இருந்தது. எல்லோரும் அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம் வேடிக்கை பார்த்துட்டு. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஏரியா இருக்கும். இதுக்குள்ளே காயின்ஸை போட்டு நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நடக்குமா? இது மித்தா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தீக்ஷு கிட்ட காயினை கொடுத்து ப்ரே பண்ணி போட சொன்னோம். அவனும் போட்டான். அதுக்கப்புறம் நாங்களும் 1 by 1 பின்னாடியே காயின்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணி உள்ளே போட்டோம். இது எதுக்காக போடுறாங்கங்கிற ரீசன் எனக்கு தெரியாது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சதீஷ்க்கு கிறிஸ்டியானிட்டி பற்றி நிறைய தெரியுன்றதுனால இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் கிட்டலாம் நின்று அவர் அந்த கதையெல்லாம் பாலுக்கும் சுபாக்கும் சொல்லிட்டு இருந்தார். பாருங்களேன். ஜீசஸோட லைஃப்பை ஃபுல்லாக அப்படியே அங்கே ஸ்டாச்சூஸாக வச்சுருக்காங்க. அவரை சிலுவையில் அரைஞ்சதில் வரைக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அவர் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தார். என்னால் முடியல, நான் ஒரு இடத்துல கம்முன்னு உட்காந்துட்டு அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே நிறையா ட்ரீஸ் இருக்கிறதுனால ரொம்ப அமைதியாக காத்தோட்டமாக சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே போயிட்டுருந்தோம். அங்கே வந்து ஒரு ஃபிக் ட்ரீ பார்த்தேன். இங்கே பாருங்களேன், அதில் எவ்வளோ ஃபிக் இருக்குதுன்னு. நான் மரத்தில் மேலெல்லாம் ஃபிக் இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் இதில் வந்து மேலேயும் இருந்துச்சு, அந்த ரூட் சைடும் நிறையா இருந்தது. அந்த ரூட் கிட்ட பாருங்களேன் எவ்வளோ ஃபிக் இருக்குதுன்னு. நான் எதையுமே பறிக்கலை, ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்தேன். தீக்ஷனுக்கு வந்து ஜீசஸ் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவன் எல்லா பக்கமும் போய் ஒவ்வொரு ஸ்டாச்சுலையும் அப்பா இதில் யார் ஜீசஸ்ன்னு கேட்டு அங்கே நின்று அவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ இங்கே 3 சிலுவை இருக்குது. அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னா இதில் யார் ஜீசஸ்ன்னு கேட்டு சென்டரில் இருக்கிறவருப்பா. அட்லாஸ்ட் நாங்கள் வந்து இந்த ப்ரேயர் ஹால் வந்துட்டோங்க. நான் ப்ரே பண்ணி முடிச்சிட்டேன். சதீஷ் தான் ரொம்ப உருக்கமாக ரொம்ப நேரமாக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தார். இந்த இடம் ரொம்ப அமைதியாக காமாக இருந்தது. எதை பற்றியும் யோசிக்காமல் அமைதியாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போங்க. அப்புறம் எங்கள் தீக்ஷுக்கு இங்கே ஒரு குட்டி கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று செட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த குட்டி பொண்ணு தான். அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் அவனும் அங்கேயே தான் பார்க்குறான். இவன் இருக்கிற இடத்தையே தான் அந்த பொண்ணும் பார்த்துட்டே இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அந்த பாப்பாவை ரொம்ப பிடிச்சிது. இங்கே பாருங்களேன், நாகலிங்க பூ. இந்த 2 மரம் இருந்ததுங்க. இந்த பூ மரம் ஃபுல்லாக பூ பூத்துருந்தது. இது கீழே விழுந்துருந்துச்சு, பிஞ்சு போயிருந்தது. ஆனால் இது உள்ள பாருங்களேன், இது என்ன போலன்ஸா நிறையா இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. கலர்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக. அப்புறம் நம்ம இந்த வீட்டிலலாம் மாட்டுவோம்ல இந்த ஜீசஸ் கோட்ஸ் எல்லாம், அதெல்லாம் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்களும் ஒரு 2-3 செலக்ட் பண்ணி வாங்கினோம். என்ன எடுத்துருக்கு சதீஷ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாரு ஒன்று ஆல்ரெடி. ஸோ எல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் ஈஷா போயிட்டுருக்கோம். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.